நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனான ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்நெட்டோட வேகத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறது, வேகத்தை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மொபைலில் உள்ள செயல்பாடுகள், அதாவது இன்டர்நெட்டோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குது தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையை தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இன்டர்நெட் கனெக்ஷனை ரெண்டு வழிகளில் பெற முடியும். ஒன்று வைஃபை மூலியமாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை பெற முடியும், இன்னொன்று மொபைல் டேட்டா மூலியமாக. ஸோ இதோட வேகம் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பொதுவாகவே ஒரு சில மொபைல்கள், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா OnePlus, மோட்டோரோலா, ஷோமி, இந்த மொபைலை பயன்படுத்துகிறவங்க ஆல்ரெடி அந்த மொபைலில் இன்பில்டாக நெட்வொர்க் ஆக்டிவிட்டி மானிட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். வைஃபையை பயன்படுத்துகிறவங்களும் அதே நேரத்தில் மொபைல் டேட்டா பயன்படுத்துகிறவங்களும் அதோட வேகம், மற்ற என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பேக்ரவுண்டில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது அல்லாத மொபைல், அதாவது இந்த 3 மொபைலை தவிர்த்துட்டு வேற ஏதாவது மொபைலை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா உங்கள் ஃபோனோட ஸ்டேட்டஸ் பாரில் இந்த இன்டர்நெட்டோட வேகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிற அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு எளிமையான அப்ளிகேஷன். நிறைய விஷயங்களை இந்த அப்ளிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். அதிகபட்சமாக இன்டர்நெட்டோட வேகத்தை உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் செட் பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டர் லைட். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பாரில் இன்டர்நெட்டோட ஃபீச்சர் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்ஸ்டால் பண்ணுங்க அப்ளிகேஷனை. ஸோ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, டேட், மொபைல், வைஃபை டூல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு உள்ள லாஸ்ட் 30 டேஸ் உள்ள விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு. ரெஃபரன்சஸ் அதை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரோ ஃபீச்சரும் இருக்கு. ப்ரோ ஃபீச்சர் ஒரு 4 இருக்கு, தேவைப்பட்ட நீங்கள் பயன்படுத்தலாம். லாங்குவேஜ் இருக்கு, லாங்குவேஜில் என்ன இருக்கு பார்ப்போம். லாங்குவேஜ் நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் யூனிட் இதை நீங்கள் மாற்றிக்கலாம், பிட்ஸா பைட்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமர் பக்கத்தில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், எத்தனை கேபிபிஎஸ்ல இன்டர்நெட்டோட ஸ்பீடு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு லைட் அப்ளிகேஷன், நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் சேம் நம்மளுடைய இன்டர்நெட் வேகத்தை ஸ்டேட்டஸ் பார்ல எப்படி நம்ம பொறுத்துறது, அதுக்கு நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர். இது ஒரு புதிய அப்ளிகேஷன் நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் குறைவாக தான் நடந்திருக்கு, அதாவது 1000 கிட்டத்தட்ட நடந்திருக்கு. அதிகமாக இது புது அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதோட லோகோ இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட வேகத்தை உங்களுக்கு ஒரு கிராஃபை உங்களுக்கு காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா 4G டைப் இருக்கு உங்களுக்கு. இதை நம்ம டேப் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் ஸ்பீடு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு பார்க்கலாம். டுடேஸ் யூசேஜ், வைஃபை ஸ்டேட்டஸ், மந்த்லி, டுடே, இந்த மாதிரி செக் பண்ணலாம். ஆப் யூசேஜ், அது இது வரைக்கும் நான் எந்த ஆப்பை நான் பயன்படுத்தல. அதர்ஸ் செட்டிங்ஸ்ல என்ன இருக்கு பார்க்கலாம். டார்க் மோட் மாற்றலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்ஹைட் டிப் கார்ட்ஸ், இது இல்லை. நோட்டிஃபிகேஷன் ஐகான், டோட்டல் யூசேஜ், அப்லோட் டவுன்லோட்ஸ், நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணலாம். செட் ஐகான் டைப் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் யூசேஜ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், இல்லை நெட் ஸ்பீட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோன்ட் அப்டேட் வென் ஸ்க்ரீன் இஸ் ஆஃப், அது தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆன் டிவைஸ் பூட், அதாவது உங்கள் ஃபோன் ஆஃப் ஆகிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் இங்கிலீஷ் மட்டும் ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் இந்த அப்ளிகேஷனில். வழக்கம் போல் உங்களுடைய ஃபோனோட ஸ்டேட்டஸ் பார் டாப் லெஃப்ட்டில் உங்களுடைய இன்டர்நெட்டோட வேகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் இன்டர்நெட் ஸ்பீடை நம்மளுடைய ஃபோனோட ஸ்டேட்டஸ் பாரில் எப்படி செட் பண்ணுறது. 2 அப்ளிகேஷன் நம்ம பார்த்துட்டோம், அதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் அதிகபட்சமாக 1 மில்லியனுக்கு மேலே அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் கிராண்ட் கொடுத்துருங்க, அலோ கொடுங்க, அப்புறம் பேக் போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இதில் முன்னாடி 2 அப்ளிகேஷனை பார்த்ததை விட இந்த அப்ளிகேஷன் நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. டேட்டா யூசேஜ், ஒவ்வொரு டேட்டில் நீங்கள் வைஃபை மொபைலை பயன்படுத்தி எவ்வளவு இன்டர்நெட்டை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். டோட்டல் எதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆப் யூசேஜ் பார்த்தீங்கன்னா அப்லோடட், டவுன்லோடட், டோட்டல், ஸ்பீட் டெஸ்ட் கூட நீங்கள் பண்ண முடியும். இன்டர்நெட்டோட ஸ்பீடு
எவ்வளோக்கு தெரிஞ்சுக்கலாமா. டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஸ்பீட் மீட்டரோட அந்த ஸ்டேட்டஸ் பாரில் எவ்வளவு டேட்டா வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அருமையான ஒரு அப்ளிகேஷன், பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் காமிச்ச இந்த 3 அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு சூட்டபிளாக இருக்கும், அதுவும் ஸ்டேட்டஸ் பாரில் நீங்கள் இன்டர்நெட்டோட வேகத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம், மற்றதை நீங்கள் கழட்டி விட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சமான நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.